உற்சாகத்தோடு நம் பாடி கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்த போகிறோம். எல்லா தேவ பிள்ளைகள் 2 கரங்களை உயர்த்தி தட்டி, கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி தட்டி, எல்லாரும் உற்சாகமாய் காற்று வீசினால் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினால் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினால் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். செய்து சொல்லுவோம், என் இயேசு என்னோடுண்டு, எதற்குமே நான் பயப்பட மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு. ஒருமுறை கூட என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு. என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழ முடியாதையா. ஒரு நிமிடம் நான் வாழவே முடியாதா. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழ, சேர்ந்து சொல்லுங்க, ஒரு உம்மை பிரிந்து என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு, இந்த வார்த்தை சொல்லுகிற விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிற அத்தனை பேரோடு கர்த்தர் கூடவே இருந்து நடத்துவதற்கு உங்கள் வலது கரத்தை பிடித்து கர்த்தர் துணை இருக்கிறார். உங்களை பலப்படுத்தும்படி, உங்களுக்கு சகாயம் பண்ணும்படி, உங்களை நீதி வலது கரத்தினால் தாங்கும்படி தேவாவியானவர் வல்லமையாய் அவர் எழுந்தருளுகிறார். அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு, அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. இயேசு என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவேன். 2 கரத்தை உயர்த்தி, என் இயேசு என்னோடு பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு நான் எதற்கும் அஞ்சிடேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையை நான் நம்பிடுவேன். என் உள்ளம், ஆண்டவரே, சத்ரு மனிதர்கள் எங்கள் உள்ளத்தை உடைச்சாலும் நான் உண்மையே நம்புவேன். ஒரு நிமிடம் நான் உண்மை புரிந்து வாழ முடியாதப்பா. எங்கள் நம்பிக்கைக்குரியவரே நீர்தான், எங்களை பலப்படுத்துகிறவர் நீர்தான், எங்களுக்கு துணை நிற்கிறவர் நீர்தான், எங்களை வாழ வைப்பவர் நீர்தான். ஒரு நிமிடம்
எதற்கும் பயப்படே, என் இயேசு என்னோடு உண்டு. என் இயேசு என்னோடு உண்டு. எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன், எதை குறித்து நான் அஞ்ச மாட்டேன். ஒரு முறை கூட அவர் போல் யாருண்டு, அவர் போல் யாருண்டு, அன்பிற்கு இணை இல்லையே. அவர் போல், அவருடைய அன்பிற்கு ஈடு உண்டோ, இணை உண்டோ? எதுவும் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லையே. நான் அசைக்கப்படுவதில்லையே, அவர் என்னோடு. அவர் என்னோடு இருப்பதினால், அவர் என்னோடு, அவர் என்னோடு இருப்பதினால் அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ரெண்டு கரத்தை உயர்த்தி தட்டி, என் தேவன் எனக்கு எப்போது நல்லவர் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் உற்சாகமாய் கர்த்தரை துதிக்க உங்கள் இருதயங்களை ஒருமனப்படுத்துங்க. அன்னைக்கு சாலமோனின் ஆலயத்திலே இந்த வார்த்தை தான் அவர்கள் சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். என் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது என்று சொன்ன போது ஆசாரியர்கள் நிற்கக்கூடாதபடி தேவ மகிமை அந்த ஆலயத்தில் நிரப்பினது போலவே இன்னைக்கு நீங்கள் துதிக்கும் பொழுது, நாம் ஒன்றிணைந்து துதிக்கும் பொழுது, இந்த இடம் முழுவதுமாய், இந்த மைதானம் முழுவதுமாய் தேவ வல்லமையினால் நிரப்பப்படுகிறது. நல்ல ஆவியில பலத்தோடு ரெண்டு கரத்தை உயர்த்தி தட்டி, என் கர்த்தரின் கிருபை என்றும் உள்ளது, என் தேவனின் கிருபை என்றும் உள்ளது. அவர் எனக்கு நல்லவராக இருந்தார், அவர் என்னை பாதுகாத்து நடத்தி வந்தார், அவர் எனக்கு போதுமானவராக இருந்தார், அவர் எனக்கு துணை நின்றார், அவர் என்னை பத்திரமாய் நடத்தினார். எனக்கு எதிராய் வந்த சூழ்ச்சிகளை எல்லாம் அவர் முறியடித்தார். எனக்கு வந்த தீமைகளில் இருந்து என்னை அவர் விடுவித்தார். அவர் எனக்கு நல்லவர். He is so good. அவர் கிருபை, அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை என்னை நடத்தின தேவனே, நீ நல்லவர் அல்லவோ. இனிமேலும் நடத்துவார், அவர் நல்லவர், அவர் நல்லவரே, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை. இந்த வார்த்தை விசுவாசத்தோடு சொல்லுகிற தேவ பிள்ளைகள், நீங்க துதிக்க 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 நம்மை கட்டி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத சத்துருவின் வல்லமைகளும் அவருடைய கிரியைகளும் இப்பொழுது நம்மை விட்டு வெளியேறி கொண்டே இருக்கிறது. நம் கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க ஒரு தெய்வீக விடுதலையை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். நீங்கள் கர்த்தரை துதிக்க துதிக்க அவருடைய வல்லமை அளவில்லாமல் விளங்குகிறது. இந்த மைதானத்திற்குள்ள வந்த ஒருவரும் இன்னைக்கு வெறுமையாய் போவதில்லை. இந்த வருடத்தின் முதலாவது நாளை காணும்படி ஆவலாய் காத்திருக்கிறோம். தேவன் தம்முடைய வல்லமையினால் நம் ஒவ்வொருவரை நிரப்பி அவரது கிருபையை இன்னும் அதிகமாய் பெருக பண்ணி தருவாராக. அவருடைய வல்லமையை அவர் விளங்கப்படுவாராக. இதுவரையிலும் நடத்தின தேவன் அவர் நம்மை இனிமேலும் நடத்துவார். இதுவரையிலும் தாங்கின தேவன் அவர் நம்மை இனிமேலும் தாங்குவார். இதுவரையிலும் தீமைக்கு தப்புவித்தவர் அவர் இனிமேலும் தப்புவிப்பார். அவர் நம்மை மறந்து போகிற தேவன் அல்ல. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர். எல்லாரும் நல்ல ஆவில பலத்தோடு கரங்களை தட்டி ஓரொரு நிமிடங்கள்